வணக்கம் நண்பர்களே. ஃபீடெக்கில் FT004G அதேமாதிரி FT004D ரெண்டு ரிமோட் கிட் மாடலில் ஏற்கனவே நம்ம PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ போட்ட ஒரு மாடல் பார்த்துருப்போம். அதேமாதிரி எக்ஸோ பேஸ்னு ஒரு மாடல் பார்த்துருப்போம். அதுலேயே இப்போ இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு FT004Gயில் பாட்டம் போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாட்டம் போர்டு மட்டும் JJ004 மாடலில் இப்போ நம்மகிட்ட கிடைக்கிது. இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004Gயில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக சேம் அப்படியே தான். பாட்டம் போர்டு மட்டும் இதில் காம்பேக்டாக இது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டபுள் சைடு பிசி போட்டு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ரிமோட்டும் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு தேவையான ஆர்சி ஜாக்கு எல்லாமே செட்டாகவே இது கிடச்சிரும். நீங்கள் இதில் இந்த ஜாக்கை மட்டும் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நேராக கேபினெட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. இது ஜாக்கு தனியாக வந்துடும். அதே மாதிரி இதில் FT003 இணைக்கிறாப்பில் வந்தால் எல்லாமே டோட்டலாகவே இதிலே உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும். எது தனியாக நீங்கள் செப்பரேட்டாக அதுக்குன்னு வோல்ட்டு தனியாக எடுக்க தேவையில்லை. இந்த பாட்டம் போர்ட்லேருந்து நம்ம வோல்ட்டு அந்த FT003க்கு இணைச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த போர்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக FT003 இணைக்கிறாப்பில் இருந்தால் இந்த போர்டு இருந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே இதில் உங்களுக்கு கனெக்ஷன் வயர்லேருந்து எல்லாமே இதில் வந்துடும். தனியாக நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வாங்க தேவையில்லை. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாட்டம் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட்டு கிரவுண்டு, இது வந்து டிசி ரெகுலேட் பண்ண வோல்ட்டு இங்கே இன்புட் கொடுக்கணும். இந்த 12 வோல்ட்டு அவுட்டுங்கிறது நேராக நீங்கள் FT003 வச்சுருந்தீங்கன்னா அதில் 12 வோல்ட்டு இன்னும் கொடுப்போம்ல, அங்கே கொடுத்துடலாம். அதேமாதிரி FT003லே அந்த கிரவுண்டு ஏபி சுவிட்சின்னு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜாக் கொடுத்துருப்பாங்களா 4 பின்னு, அது இங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த போர்டில் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஆடியோ அவுட்டுங்கிறது நம்ம FT003ல ஆக்ஸ் இன்புட் இருக்குல்ல, அங்கே கொடுத்துக்கலாம். மற்றபடி இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்டுக்கு கனெக்ஷன் பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டு, இது 5.1 அவுட்புட்டு. இப்போ இன்புட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு FT003 இணைக்கிறோம்னா FT003யோட 5.1 அவுட் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இந்த போர்டில் 5.1 இன்னில் கொடுத்துடணும். அவுட்டை கொண்டு போய் நேராக ஆடியோ போர்டில் கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே கனெக்ஷன் பூராமே உங்களுக்கு இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது போர்டும் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்கனால இடத்தையும் அடைக்காது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வியூ மீட்டருக்கு நீங்கள் ஐசிலேருந்து கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை. இதுலேயே வியூ மீட்டர் கனெக்ஷன் இங்கேயே எடுத்துக்கலாம். லெஃப்ட் ரைட்டு நடுவில் கிரவுண்டு, இதை டேரெக்டாக கொண்டு போய் நீங்கள் வியூ மீட்டரோட சிக்னல் இன்புட்டை கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த ரிமோட் கிட்டில் டால்பி டிடிஎஸ் எல்லாமே டிஸ்பிளேலே உங்களுக்கு காட்டிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. அதே மாடலில் FT004Dலையும் இதே சேம் கிட்டு வருது. ஆனால் டிஸ்பிளே மட்டும் நம்ம நார்மல் டிஸ்பிளே வரும். இந்த பாட்டம் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான். எல்லாமே இதில் என்னென்னா இதில் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இதிலே வந்துடும். எதுவுமே நீங்கள் தனியாக எதுவுமே வாங்க தேவையில்ல. எல்லா வயர் செட்டு எல்லாமே இதிலே வந்துடும். அதனால் உங்களுக்கு இதில் கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை மட்டும் வாங்குறப்பல இருந்தால் இது கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம். நீங்கள் அதிலே இது போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது எல்லா ஃபுல் டீட்டெயிலாக அதிலே உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிமோட் கிட்ட உங்களுக்கு தேவைன்னா நம்மகிட்ட கிடைக்கும். விலையை பொறுத்தளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் விலை இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து மாறும். வேணுன்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.